அன்பார்ந்தவர்களே, தீர்வு நாளில் நமது இடம். தீர்வு நாளில் நமது இடம். இந்த இறுதி தீர்வு நாளில் நமது இடம் என்ன என்ற உணர்வை இன்றைய 2 வாசகங்களும் சிந்திக்க அழைப்பு தருகிறது அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட நாம் இன்று சுய என்ற ஒரு உணர்வுக்குள் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டு, சுயநலம் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள் நம்மை உட்படுத்திக் கொண்டு தீய அந்த சூழலைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நமது வாழ்வை வெளிக்கொணர வேண்டும். தீர்வு நாளில் நமது இடம் என்ற உணர்வோடு வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அறிந்து கொள்வோம். வாங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனது அன்பில் நிறைந்தவர்களே, வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி விட வேண்டும் என்று, அதிக பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று, லாபம் மட்டும் பார்க்க வேண்டும் என்ற ஒரே சுயநலத்தோடு வழிகளை தவறான விதத்திலே நமது வாழ்க்கையை செலுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. நாம் இவ்வுலகில் வாழும் வரை மனிதர்களாகிய நாம் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பதே இறைவனின் திருவுள்ளம். இதை குறித்து இயேசு அழகாக சொல்லுகிறார் தனது தந்தையிடம். யோவான் 17:21 எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று நமது ஒற்றுமை அவர் முழுமையாக காண விரும்புகிறார். ஆகையால் தான் ஒரு வலை அந்த மீன்களை அனைத்தையும் அள்ளி வெளியே கொண்டு வருகின்ற பொழுது அதில் நல்லவைகள் எடுக்கப்படுகிறது, தீயவைகள் தூக்கி எறியப்படுகிறது. எனது வாழ்க்கையிலே நான் முழுமையாக என்னில் வலை வீசி என்னை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் ஒன்றாக இணைத்து வந்த வலையிலிருந்து அது எடுக்கப்படும் பொழுது நல்லவற்றை பயன்பாட்டிற்கும் கெட்டவற்றை குப்பையில் தூக்கி எறிவது போல இன்று நமது தீய சிந்தனைகளை குப்பையிலே தூக்கி எறிய வேண்டும். நமது வாழ்வை முழுமையாக தீர்வு நாளில் நமது இடம் எதுவாக இருக்க வேண்டும் என்று நாம் தான் உறுதி செய்ய போகிறோம். நமது வாழ்க்கை தான் உறுதி செய்யப்படுகிறது. நமது செயல்தான் அதை உறுதி செய்யப்பட போகிறது. நாம் வாழுகின்ற முறைதான் அதை உறுதி செய்கிறது அன்பார்ந்தவர்களே. இந்த ஊமையின் விரிவை அழகாக மத்தேயு 25:31-46 வரை பார்க்கலாம். இறுதி தீர்ப்பில் இயேசு கூறும் நிகழ்வு அழகாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. மக்கள் அனைவரும் ஒன்றாக கூட்டப்பட்டு ஒரு சிலர் வலப்புறமும் மற்ற சிலர் இடப்புறமும் நிற்கிறார்கள். வலப்புறத்தில் இருப்பவர்களிடம் இவ்வாறு உரைக்கப்படுகிறது: என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கடவுள் அழைப்பு விடுகிறார். ஆனால் இடதுபுறம் நின்றவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். நாம் எந்த இடத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நமது வாழ்க்கை முறைதான் அன்பார்ந்தவர்களே. இன்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நமக்கும் கடவுள் கொடுத்த மிக உயர்ந்த பரிசான வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இந்த மீன்ல அழுகி போன மீனை தூக்கி போடுவாங்க, அழகா இருக்கிற மீன், நல்லா இருக்கிற மீனை எடுத்து வைப்பாங்க. ஆனா இந்த அழுகிய மீன் பாத்தீங்கன்னா நீர்ல போட்டீங்கன்னா நீர் எந்தெந்த பாதைக்கெல்லாம் செல்கிறதோ அதெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அழகிய மீன், பொதுவா வாழணும்னு நினைக்கிற மீன், நீரை எதிர்த்து அலையை எதிர்த்து போரிட்டு முன் சென்று வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வது போல இன்று நமது வாழ்க்கையும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நமது தீய சிந்தனைகளை தூக்கி எறிய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அன்பார்ந்தவர்களே. திருப்பாடல் 128:2 சொல்லுவது போல, உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் முழுமையாக நலமும் பெறுவீர் என்று இறைவன் சொல்லுகிறார். ஆம், குயவன் கையுள்ள மண் போல இறைவன் நம்மை முழுமையாக உருமாற்ற அழகுபடுத்த விரும்புகிறார் என்று முதல் வாசகத்திலே எரேமியா அவருக்கு அழகாக சொல்லி தருகிறார். குயவன் கையில் இருப்பது போல நம்ம இறைவன் முழுமையாக வழிநடத்துகிறார் அன்பார்ந்தவர்களே. இந்த ஃப்ரூட் சாலட் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா?
அதுல எல்லா ஃப்ரூட்டும் போட்டு கலவையா கலந்து அது உண்ணுவதற்கு சுவையாக இருக்கும் சொல்லுவார்கள். ஆனா அதுல அதிகமான ஸ்வீட்டை சேர்த்தாலும் அதிகமான பழங்களை சேர்த்தாலும் அதன் சுவையின் தன்மை மாறுவது போல நமது வாழ்க்கையின் தன்மை மாறிவிடாமல் முழுமையாக இறைவார்த்தையோடு செல்வோம், ஆசிரியை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். செய்வோமா? அன்பு இறைவா, நீர் எங்களை முழுமையாக வழிநடத்துவது போல எங்கள் வாழ்வை முற்றிலுமாக நாங்கள் அறிந்து கொண்டு எங்கள் செயல்களை புரிந்து கொண்டு நாங்கள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து நல்ல மீன்களாக எங்கள் வாழ்க்கையில் உருமாற எங்களுக்கான அந்த தீர்வு நாளில் எந்த இடத்தில் நாங்கள் இருக்க போகிறோம் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலம் உறுதி செய்து கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.